குமரி மாவட்டம் தோவாளை அருகே ஆம்னி பேருந்து ஒன்று சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காயமடைந்தனர். விபத்தால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். இப்போ 40 பயணிகளின் நிலை என்ன? விபத்துக்கான காரணம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கா? நாகர்கோவில் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்து நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையை தோவாளை அருகே விசுவாசபுரம் பகுதியில் வரும்பொழுது அப்பகுதியில் சாலையின் நடுவே உள்ள சென்ட்ரல் மீடியா என்று கூறப்படக்கூடிய தடுப்பில் எதிர்பாராத விதமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தானது தலைகீழாக கவர்ந்து பேருந்தில் இருந்த சுமார் வெளிநாட்டு பயணிகளை சேர்த்து 40 பயணிகள் படுகாயமடைந்தார்கள். இதனை கண்ட அந்த பகுதியில் உள்ளவர்கள் உடனடியாக விரைந்து சென்று பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டார்கள். மேலும் இது குறித்து அவசர ஊர்தியும் தகவல் கொடுத்தார்கள். உடனடியாக அவசர ஊர்தியும் அதே போல ஆரல்வாய்மொழி காவல் நிலைய போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வந்து பேருந்தில் சிக்கி படுகாயமடைந்த பயணிகளை அரசு மருத்துவமனைக்கும் உடனடியாக அப்பகுதியில் வைத்து முதல் உதவியும் செய்து வருகிறார்கள். மேலும் இந்த விபத்தின் காரணமாக நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்தை அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் ஆரல்வாய்மொழி காவல் நிலைய போலீசாரும் சேர்ந்து சீர் செய்து வருகிறார்கள். இப்பகுதியில் உள்ள சென்ட்ரல் மீடியாவில் அடிக்கடி பேருந்துகளும் அதே போல் கனரக வாகனங்களும் மோதி விபத்து ஏற்படுவதால் அப்பகுதியில் உள்ள சென்ட்ரல் மீடியாவை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.